Peacemakers of Christo. நீங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அனைத்தையும் செய்கிறீர்களா? அதன் பின் ஒரு பாவம் நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 29வது வசனத்திலே, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைகளுக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீர் அதிசயத்தின் கர்த்தர் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தின் மூளை கல் ஐயா. ஆண்டவரே, நீர் இல்லாமல் அணுவும் அசையாது ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அந்நாளிலே அப்பா இந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து நீர் கூறினீர், முட்டாள் ஜனங்களே, அறிவில்லாதவர்களே, இன்று இறைவாக்கினர்களுக்கு பெரிய பெரிய கோயில்களையும் ஆலயங்களையும் வீடுகளையும் ஐயா கெபிகளையும் கட்டுகிறேன். அந்நாளிலே நீங்கள் தானே காட்டி கொடுத்தீர், நீங்கள் தானே கொன்றீர். நாங்கள் அன்று இருந்திருந்தால் நாங்கள் அவர்களை அவமதித்திருக்க மாட்டோம் என்று கூறினீரே சுவாமி. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களாக நாங்களும் வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையும் அந்த பரிசேயர்களை போல அந்த மறைநூல் அறிஞர்களை போலதான் அப்பா இருக்கிறது ஆண்டவரே. இருக்கும் பொழுது நாங்கள் உணர்வது இல்லை ஆண்டவரே, இருக்கும் பொழுது நாங்கள் அரவணைப்பது இல்லை சுவாமி. இல்லாத பொழுது ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் விடுகிறோம், கவலைப்படுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே அம்மா அப்பாவை பார்த்து கொள்ளாமல், அவர்களோடு பேசாமல், அவர்களை பட்டினி போட்டு, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை அவமானப்படுத்தி, அவர்கள் பெயர்களை கெடுத்து, அவர்களை அடித்து விரட்டுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறி போய்விட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெறுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே 5 நிமிஷம் செக்ஸ் தான் ஆண்டவரே, ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க 10 மாதங்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய கர்ப்ப பையில வைத்து ஆண்டவரே கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு நொடியும் அந்த பிள்ளையை தாங்குகிற உள்ளங்கள் எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே. அப்பா பெற்றெடுத்த பிற்பாடு ஆண்டவரே அந்த குழந்தை பீ போனாலும், மூத்திரம் போனாலும், வாந்தி எடுத்தாலும், காய்ச்சல் வந்தாலும், ஐயோ சோர்வடைந்தாலும், கண்ணு முழிக்கலனாலும், ஐயா தூங்கி எழுந்திருச்சாலும், இந்த தந்தையை ஆண்டவரே அவன் மனது படக்க படக்கன்னு பிள்ளையை காப்பாத்தணும், நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவன் நல்லா சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தியா மாறணும் என்று ஒவ்வொரு தந்தை ஓடுகிறான் ஐயா. ஒவ்வொரு தாயும் கண் விழித்து காத்து வருகிறாள் ஐயா. ஆனால் குழந்தைகள் வளர்ந்த பிற்பாடு நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு அழகு இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, தெம்பு இல்லை, அழகு இல்லை, உனக்கு சக்தி இல்லை, உடல் சுகம் இல்லை. அந்த உடல் சுகம் கெட்டு போனதே அவனால் தான், அந்த குழந்தையால தான் என்று அவர்கள் உணர்வது இல்லை ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வமே, அப்பா நீர் இந்த வாழ்க்கையில எனக்கு தைரியமாக என் அம்மா அப்பாவை கொடுத்திரையா ஆண்டவரே. எனக்கு ஊக்கமாக ஊக்கப்படுத்த, எனக்கு ஆறுதலாக என் அம்மா அப்பாவை கொடுத்திர ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே இன்று இழந்து விட்டு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. எங்க கொஞ்சம் பேர் அப்பா என் அம்மா அப்பாவை காப்பாத்தணும், அவர்களை விட்டுற கூடாது, அவங்க சாக கூடாது, ஐயோ நான் லட்சமா செலவு பண்ணாலும் எங்க அம்மாவை காப்பாத்தணும், எங்க அப்பாவை காப்பாத்தணும்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா ஓடுறாங்கப்பா. ஆனா முடியலையே சாமி, காப்பாத்த முடியலையே ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் எத்தனையோ பேர்கள், நல்ல அண்ணன்கள், நல்ல தம்பிகள், நல்ல அக்காக்கள், நல்ல தங்கைகள் ஆண்டவரே
கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மன்னிக்காமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் ஐயா. ஆமாண்டவரே, இருக்கும் பொழுது நாங்கள் யாரையுமே பற்றி கொள்ளல சுவாமி. இல்லாத பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக பூசை எழுதி வைக்கிறோம், சோறு வாங்கி கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு சோறு வாங்கி கொடுக்கிறோம், நேர்த்தி செய்யறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் மனைவியை நான் கண்டுக்கவே இல்லப்பா. அவ எனக்காக ஏங்கி ஏங்கி தவிச்சாள் ஐயா. ஐயோ, என் புருஷன் என்னோட இருக்கணும் என்று நினைச்சாள் ஐயா. ஆனா இன்னைக்கு செத்து போயிட்டாப்பா. இன்னைக்கு நான் உணர்றேன், அவளுடைய இழப்பை நான் உணர்கிறேன், அவள் அன்பை உணர்கிறேன் ஐயா. என் மனைவி இருந்திருந்தா எனக்கு சோறாக்கி போடுவாளே அப்பா. இன்னைக்கு எனக்கு சோறு கூட வாங்கி போட யாருமே இல்லப்பா. வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல கூட யாருமே இல்லப்பா. அப்பா, என் கணவன் எனக்கு இருந்திருந்தா நான் ரோட்ல வந்திருக்க மாட்டேன், நான் இன்னைக்கு அனாதையா நிக்க மாட்டேன். என் கணவனை நான் இழந்துட்டேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் என்ன வெறுக்கிறார்களே. ஐயோ, சோறு போட மாட்டேங்கிறாங்களே, முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்களே, மருந்து வாங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன அனாதை ஆக்கிட்டாங்களே என்று கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ மனைவிகள், தாய்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, ஏசப்பா, எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா என்ன நல்லா பார்த்திருப்பாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு சோறு போடுவாங்க, பாசமா வச்சுக்குவாங்க. இன்னைக்கு நான் அனாதையா கிடக்கிறேனே ஆண்டவரே, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே அப்பா என்று ஆண்டவரே கண்ணீர் விடுகிற உலகம் இது சுவாமி. ஏசப்பா, உன் பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்பா, இருக்கும் பொழுதே நாங்கள் எங்க அம்மாவை பார்த்துக்கணும், எங்க அப்பாவை பார்த்துக்கணும். என் அண்ணன் தம்பிகள்கிட்ட நான் பேசணும் ஆண்டவரே, என் அக்கா தங்கைகள்கிட்ட நான் பேசணும் ஐயா. என் மனைவியை நான் நல்லா பார்த்துக்கணும் ஐயா. அவ என் தங்கம் சுவாமி, அவள் என்னுடைய உசுறு ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கணவனை நான் நல்லா பார்த்துக்கணும் ஐயா. அவன் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை சுவாமி. இயேசுவே, என் தெய்வமே, ராஜாதி ராஜாவே, எத்தனையோ பிள்ளைகள் கணவனை இழந்துட்டு ஓடி போய் அம்மா அப்பா வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவரே. ஏசப்பா, அது நிரந்தர வாழ்க்கை அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் என்னாலும் ஆண்டவரே அந்த பிள்ளையை கடைசி வரைக்கும் காப்பாற்ற மாட்டார்கள் அல்லவா. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே மனைவியை விட்டு விட்டு வேற யாரோடையோ இருக்கிறார்கள் ஐயா, வேற எங்கேயோ இருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா, அது வீதியின் வாழ்க்கை அல்லவா சுவாமி, அது வெறுமையின் வாழ்க்கை அல்லவா ஆண்டவரே, அது பாவத்தின் வாழ்க்கை அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுதே உண்மையே பற்றி கொள்ளணும் ஐயா. மரித்த பிற்பாடு பாவங்களை மன்னிங்கன்னு சொல்ல முடியாது அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க, எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற மனிதர்கள் என் ரத்த பந்தங்களை நான் நேசித்து வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என்னோடு நீர் பேசுவீர், என் மீது நீர் கருணை கொள்ளுவீர், எங்களை வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம், சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து
5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.